சட்டசபை எலெக்ஷனில் 234 தொகுதியிலையும் திமுக தான் வெல்லும். அதுக்கு காரணம்னா 10 தோல்வி பழனிசாமி. அந்த 10 தோல்வி பழனிசாமி இருக்கிற வரையும் 100 தோல்விகள் திமுக அடையும். திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கே நேரு தான் கிங் ஆஃப் மேக்கர். காரணம்னா சென்ற சட்டசபை தேர்தலில் எல்லா தொகுதியிலையும் 5, 6ன்னு வந்துச்சு. ஆனால் இந்த திருச்சி சபையை மட்டும் 9 வென்று காட்டினாங்க. ஒன்று கூட தோல்வி கிடையாது. அதற்கு மேலே செய்யணும் இந்த திருச்சி மக்களுக்குன்னு சொல்லி 420 கோடி ரூபாயில் பஸ் ஸ்டாண்டு, 356 கோடியில் மார்க்கெட்டு, அதே மாதிரி சர்வீஸ் ரோடு, 8 வழிச்சாலை, எல்லா திட்டத்தையும் மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் வரப்போகிறது கே நேருவால் மட்டும்தான். இந்த திருச்சி அடுத்த தலைநகரமாக வரணும்னா மீண்டும் கே நேரு வந்தால் மட்டும்தான் முடியும். இன்னும் பல திட்டங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. எல்லா திட்டமும் வரணும்னா நேரு மட்டும்தான் வரணும். அதே மாதிரி திருச்சியை இந்த சங்கி கூட்டங்கள் தூண்டாட வருது, வடக்கணுங்களுக்கு அடமானம் வைக்க வருது. இதையெல்லாம் எதிர்த்து போராடுறது நேரு மட்டும்தான். அவருடைய ஸ்டாண்டிங், அவருடைய ஸ்பீச்சு தான் சங்கிங்களுக்கு எதிராக. புது கட்சிகள்லாம் தன் குடும்பத்தையே பார்க்காதவங்க, குடும்பமே என்னன்னு தெரியாதவனுங்க, அதுங்க வெறும் சத்தம் தான் போடுதே தவிர கொள்கையும் இல்லை. அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி 40 கொலையை செஞ்சுட்டு, 40 கருணை கொலையை செஞ்சுட்டு அப்புறம் வர்றாரு. இது எப்படி? இப்போ எல்லாமே ஜெயிச்சிட்டாலும் பனையூரை நோக்கி தான் ஓடணும். அங்கிட்டு சங்கிங்க ஜெயிச்சா டெல்லிக்கு ஓடணும். இங்கிட்டு இவர் வந்தாருன்னா பனையூரை நோக்கி ஓடணும். இது வாழ்க்கைக்கு நிதர்சனம் கிடையாது. ஏன் ஆதரவு இல்லை, திருச்சியில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவும் நேரு தான். சென்ற தடவை 82,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். இந்த ஓட்டு 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் கண்டிப்பாக ஜெயிக்கிறார். திருச்சி மக்களின் அடுத்து அனைத்து வரக்கூடிய திட்டங்கள் அனைத்திற்கும் கனவு காணுங்கள் திட்டமாகட்டும், நம்மளுடைய மாத பணம் 2000 உறுதியளிக்கப்பட்ட தினமாக இருக்கட்டும், ரேஷன் கடையில் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கணும், விவசாயிகளுக்கு அனைத்து உதவிகளும் கிடைக்கணும், யாரும் போராட்டம் இல்லாமல் வாழணும். 10 தோல்வி பழனிசாமி வந்தார்னா அனைவரும் போராட்டத்தில் களத்துக்கு நோக்கி ஓடணும். உதயசூரியன் ஜெயிச்சிச்சுன்னா இந்த தடவை மக்கள் எல்லாம் சிறப்பாக இருப்பாங்க. யாரும் எந்த வித போராட்டத்துக்கும் போக வேண்டிய தேவையில்லை. இது மாதிரி ஒரு ஆட்சி அமைய அனைவரும் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிக்கணும்.